Hello guys, welcome back to Multiply Hoops. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எம்ப்ராய்டரி ஹூப் கீச்செயின் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ ஒரு நேம் பிளேட்டும் ஒரு கீச்செயினும் ஒரு கிளைண்ட்டுக்கு நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஸ்டார்ட் டு எண்ட் உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ ஆஸ் யூஷுவல் MS பெயிண்டில் தான் நான் டிசைன் பண்ணுவேன் எப்போயுமே. ரொம்ப பேசிக் ட்ராயிங் அப்ளிகேஷன். ஸோ இப்போ இந்த கீச்செயினோட பேஸ் வந்து சர்க்கிள் ஷேப். ஸோ அதனால் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். அப்புறம் அதுக்குள்ளே சென்டரில் TRRன்னு எழுதணும் அப்படின்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு TRR எழுதிட்டு அதை சென்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறோம். கீச்செயின்கான பேஸ் வந்து நான் அக்ரிலிக் பேஸ் யூஸ் பண்ணுறேன் 2 ஹோல்ஸோட. நீங்கள் வந்து நார்மல் கார்ட்போர்டை கூட ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எம்ப்ராய்டரி கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம். ட்ரேசிங் மெத்தட் எல்லாம் நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதெல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. ஸோ இப்போது நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நான் பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா 0 ப்ரஷ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக பெயிண்ட் பண்ண வரும் அப்படின்னா நீங்கள் 0 ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளாக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இதை வந்து பெயிண்டிங்லேயே பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஷார்ப் பெயிண்டிங் பண்ண தெரியாது, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரிகேட்டான டிசைன், ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸில் உங்களால் பெயிண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கான ரொம்ப சிம்பிளான ஈஸியான பெயிண்டிங் மெத்தட் தான் இது. கிளாஸ் மார்க்கர் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் நார்மல் ஸ்கெட்ச் பென்னை வச்சு எப்படி ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ண இந்த பென்சில் ட்ரேசிங்க்கு மேலே இந்த கிளாஸ் மார்க்கரை வச்சு ட்ரா பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்டெப். பட் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. சம்டைம்ஸ் இது வந்து ஸ்மட்ஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கிளாத்தில் வந்து கொஞ்சம் அந்த நூல் இலைகள் இருக்கும்ல கிளாத்தோட இதில், அதில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பெஸ்ட் மெத்தட் வந்து பிளாக் அக்ரலிக் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணுறது. பட் இன்கேஸ் உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸ் மார்க்கர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கீச்செயின் பேஸ் இருக்குல்ல நான் எடுத்து வச்சுருக்கது, அதை வச்சுட்டு ஒரு லைட்டான அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது எதுக்காக ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கிளாத்தை கட் பண்ணணும், இந்த சைஸ்க்கு கட் பண்ணணும். ஸோ வந்து இந்த அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அவுட்லைனில் இருந்து கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணணும். ஸோ அதுக்கான லைட்டாக ஒரு அவுட்லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது கீழேயும் மேலேயும் இந்த TRRன்னு எழுதியிருக்கோம்ல, அதுக்கு கீழேயும் மேலேயும் ஒரு சின்ன ஃப்ளோரல் டிசைன் வந்து போட போகிறோம். நம்ம யூஸ்வலாக போடுற அதே சிம்பிளான டிசைன் தான். சென்டரில் ஒரு ஃப்ளார், லெஃப்டில் ரைட்டில் ஒரு ஃப்ளார். ஓகே, சென்டரில் இருக்கிற ஃப்ளார் கொஞ்சம் பெருசாகவும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிறது கொஞ்சம் குட்டியாகவும் போடுறோம். ஸோ இதுதான் நம்ம யூஸ்வலான டிசைன். இதையும் சேர்த்தே நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் லேப்டாப்பில் வந்து டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலேயும் TRRக்கு மேலேயும் கீழேயும் கூட இந்த ஃப்ளார் டிசைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாகவே கூட ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிக்கலான்ற ஐடியாவில் நான் வந்து வெறும் லெட்டரிங் மட்டும் டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கலர் போர்ட் வந்து எடுக்கிறோம். இப்போ எந்தெந்த கலர்ஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். டோலி பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஆங்கர் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், ரங்கோலின்னு ஒரு த்ரெட் இருக்குது அதுவுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கலர் கோட்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். இது இல்லாமல் நம்மளுக்கு என்ன வேணும்னா க்ரீன் கலர் த்ரெட் வேணும் ஆப்வியஸாக. ஏன்னா எல்லா ஃப்ளோரல் டிசைன் வந்தால் லீவ் வந்து கண்டிப்பாக போடுவோம், அதனால் லீவ்க்கு வந்து ஒரு க்ரீன் கலர் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ ஃப்ளார்ஸோட சென்டரில் இருக்கிறதுக்கு ஒரு எல்லோ கலர் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே டோலி பிராண்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு எந்த பிராண்ட் பக்கத்தில் லோக்கல் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கோ அது வாங்கி நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்னென்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளார்ஸ் தான் நம்ம போடுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு கார்லேண்ட் டுட்டோரியல்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸோட டீட்டெயில்டு டுட்டோரியல் அதில் இருக்கும். ஸோ இதுலேயும் நான் சொல்கிறேன் எப்படி வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது. பட் அதில் வந்து இன்னுமே டீட்டெயிலாக இருக்கும். ஒரு மாலையே ஃபுல்லாகவே அதில் வந்து நம்ம போட்டிருப்போம், எம்ப்ராய்டரி பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா கீழேருந்து நாட் போட்டு த்ரெட்டை எடுத்துருவீங்க. எடுத்துட்டு அந்த நீடில் மேலே இருக்கும்போது அதில் ஒரு நாட் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதுதான் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது மேலே வந்த நூலை பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க, உங்கள் தம்ப் அண்ட் பாயிண்டிங் ஃபிங்கரில் பிடிச்சிட்டு ஊசியை ஒரு சுற்றி எந்த பாயிண்டில் நீங்கள் நூலை வெளியே எடுத்தீங்களோ அதே பாயிண்ட்லேயே இந்த ஊசியை இன்சர்ட் பண்ணுங்கள்.
அண்ட் அட் தி சேம் டைம் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிற நூலை லூஸாக விட்டுறாதீங்க. இன்கேஸ் நீங்கள் அதை லூஸாக விட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து உங்களுக்கு மேலேயே முடிச்சாயிடும். ஸோ நூலை வந்து உங்களால் உள்ளேயே இழுக்க முடியாது, அந்த மாதிரி மேலேயே வந்து முடிச்சாயிடும். ஸோ கடைசி மொமெண்ட் வரைக்கும் அந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிற நூலை விட்டுறாதீங்க. ஸோ இப்போ மறுபடியும் கீழே போடுறேன் பாருங்கள். இன்னொரு ஃப்ரெஞ்ச் நாட்டை நூலை வெளியே எடுத்தாச்சு, லெஃப்ட் ஹேண்டில் நூலை பிடிச்சாச்சு, நீடலில் ஒரு சுற்றிட்டு எங்கேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்ச நூலை விடாமல் பின்னாடி வந்து ஊசியை இழுங்க. ஃபுல்லாக இழுத்து முடிச்சிங்கன்னா அந்த நாட் வந்து டைட் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த ஊசியை வச்சு நூலை சுற்றுறீங்கல்ல, அது 2 டைமோ இல்லை 3 டைமோ சுற்றிக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை டைம் சுற்றுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த நாட்டோட திக்னஸ் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் பெரிய நாட்டாக போடணும், ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பெருசாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய டைம் சுற்றிக்கலாம். அதை வந்து நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது கீச்சைனால் குட்டி குட்டியாக இருக்கணுன்றதுனால ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து குட்டியாக தான் நம்ம போடுறோம். ஸோ அதே மாதிரி எல்லா ஃப்ளார்ஸும் எப்படின்னா சென்டரில் எல்லோ இருக்கணும், அதை சுற்றி வந்துட்டு சென்டரில் இருக்க ஃப்ளாருக்கு ரெட்டு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ளார்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி பீச் கலர், அதுக்கப்புறம் லீவ்ஸ்க்கு வந்து க்ரீன். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே கொடுக்குறோம். லீவ்ஸுமே வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸில் தான் போடுறோம். இந்த ப்ராஜெக்டே டோட்டலாகவே என்னோடய மைண்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எல்லாமே நான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸில் தான் போடுறேன். ஸோ நம்ம சேனலில் நிறையா ஹூப் எம்ப்ராய்டரி டுட்டோரியல் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஹோம்மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து இந்த ஹூப் எம்ப்ராய்டரிங்கிறது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறது வந்து கரெக்டான டைம். அண்ட் மோர் ஓவர் நிறைய ஒர்க் பண்ண உமன் என்ன மாதிரி வந்து பேபிக்காக ரிசைன் பண்ணிவிட்டு இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸை டேக் கேர் பண்ணிக்கணுன்றதுக்காக ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டிலையே நம்ம வந்து ஹோம் மேக்கராக இருக்கோம். இப்போது நம்மளுக்கு இது வந்து ஒரு ஃபினான்ஷியலி ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், ஃபினான்ஷியலி நம்மளால் ஸ்டேபிள் ஆக முடியும், இண்டிபெண்ட் ஆக முடியும் அப்படின்னா வாய் நாட், நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது? இன்கேஸ் உங்களுக்கு எம்ப்ராய்டரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். இதோட ஒரு கிளைண்ட்டை வந்து எப்படி நம்ம கஸ்டமரை அப்ரோச் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்கக்கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் எப்படி அந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், பிளானிங், டிசைனிங், இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறம் ஃபினிஷிங் அ ப்ராஜெக்ட், எப்படி ஹூப்பை ஃபினிஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி வந்து அதை நம்ம போஸ்டரில் அனுப்பணும், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் லைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டெஃபினட்டாக ஹோம் மேக்கராக இருந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி ரொம்ப பிடிக்கும், நான் ஹாபியாக ட்ரை பண்ணுறேன், எங்கள் வீட்டில் ஹோம் டெக்கராக நான் எம்ப்ராய்டரி பண்ணி ஹேங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த சைடு 2, ரைட் சைடு 2 ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறோம். ஜஸ்ட் ஒரு லீஃபோட லுக் இருக்கிறதுக்காக. லீவ்ஸ் வந்து சாட்டன் ஸ்டிச்சில் கூட பண்ணலாம், இல்லை ஃபிஷ் போன் ஸ்டிச்னு ஒன்று இருக்குது, அதில் கூட பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டில் நான் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்ன்னு டிசைட் பண்ணதுக்காக நான் லீவ்ஸுமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸே போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து கர்வியாக இல்லை பாருங்கள், ஒரு மாதிரி கொஞ்சம் கோணலாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கீழே வந்து பர்ஃபெக்டாக ஒரு கர்வியாக வந்திருக்கு, கர்வ் மாதிரி இருக்குது. இப்போது இந்த மிஸ்டேக்னால் ஒரு லேர்னிங் இருக்குது. என்னென்னா நம்ம டிசைன் பண்ணும்போதே இந்த கர்வையும் போட்டு நம்ம ட்ரேஸ் எடுக்கும்போதே இதை எடுத்திருந்தோன்னா இந்த மிஸ்டேக் வந்திருக்காது. ஸோ இது வந்து ஒரு லேர்னிங். நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் இந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். கீச்செயினோட பேஸ் எடுத்துக்கலாம். இது வந்து அக்ரலிக் பேஸ், ராக்கி பேஸ்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் ஒரு இன்ஸ்டா பேஜில் இருந்து. இதை தான் இப்போ நான் கீச்செயினுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து இந்த கிளாத்தை ஹூப்பில் இருந்து யோசிச்சு வச்சுருக்கேன். நம்ம ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணோம் தெரியுமா, இந்த ஃப்ளோரல் டிசைன் போடுறதுக்கு முன்னாடி அந்த சர்க்கிளில் இருந்து கொஞ்சம் தள்ளி கட் பண்ணுங்கள். எதனால் நம்ம தள்ளி கட் பண்ணுறோம் இந்த கிளாத் அப்படின்னா, நம்ம வந்து பின்னாடி ஸ்டிச்சஸ் போடுவோம். அதாவது இந்த கீச்செயின் பேஸ்க்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு பேக் சைடில் ஸ்டிச்சஸ் போட்டு இந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் இது ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணுறோம். இப்போ இது கட் பண்ணி முடிச்சுட்டு பேக் சைட் திருப்பிக்கோங்க. இந்த கிளாத்தை நீடில்
சிங்கிள் ஸ்ட்ராண்ட் இல்லாட்டி டபுள் ஸ்ட்ராண்ட் மட்டும் த்ரெட் எடுத்துக்கோங்க. 6 ஸ்ட்ராண்ட் இருக்கும்ல நம்மளோட எம்ப்ராய்டரி த்ரெட்டில், அதில் சிங்கிள் ஒரு டபுள் ஸ்ட்ராண்ட் எடுத்துகிட்டு இந்த கிளாத்தோட எண்டில் ஹூப் ஃபினிஷிங்க்கு பண்ணுவோம்ல அதே மாதிரி பண்ணணும். அதாவது ஊசியை விட்டு விட்டு எடுத்து தையல் மாதிரி போடணும். அதாவது இழுத்தா சுருங்கணும், அந்த மாதிரி தையல் போடணும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. கிளாத்தோட எண்டில் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் திருப்பி வெளியே எடுங்க, பக்கத்துலேயே திருப்பி பக்கத்தில் இன்சர்ட் பண்ணுங்கள், திருப்பி வெளியே எடுங்க. அது மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். மேக் ஷூர் நீங்கள் இந்த கிளாத்தோட ரொம்ப எண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் இழுக்கும்போது நூல் பிரிஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது கிளாத்தோட நூல் பிரிஞ்சு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவும் ஒட்டி தையல் போடாமல் கொஞ்சம் இடம் விட்டுட்டு தையல் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். இப்போ இந்த ஸ்டிச்சஸ் போட்டு முடித்தோடனே இப்படி இழுத்திங்கன்னா சுருக்கு பை எப்படி இழுத்தா வரும் அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிச் போடுறோம். ஹூப்போட பேக்கிங்கும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி பேக்கிங் ஆஃப் தி ஹூப் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுலேயும் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இதை வந்து சைடில் வச்சுட்டு இந்த பேஸ் எடுத்து இந்த பேஸ்க்கு மேலே நம்மளோட இந்த டிசைனை வைக்க போகிறோம். மேக் ஷுர் இந்த ஹோல்ஸ் நீங்கள் முன்னாடியே கார்ட்போர்டு எடுத்து ஹோல்ஸ் போட்டிருந்தீங்கனாலும் ஹோல் வந்து டாப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமே கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கிளாத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹோல் வந்து வேறு ஏதோ ஒரு சைடில் இருந்துச்சுன்னா கீச்செயின் வந்து ஃபினிஷிங் அசிங்கமாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு, அதனால் பார்த்துக்கோங்க. இப்போது ஹோல் மேலே டாப்பில் வச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து அந்த கீச்செயின் பேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த நூலை இப்படி இழுத்திங்கன்னா நூல் வந்து டைட்டாகி வந்துடும். நல்லா ஒரு 2-3 நாட்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கிளாத் வந்து உங்களுக்கு அவுந்து வராது. இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது என்னோடய குட்டி தங்கம் வந்து நடுவில் என் அம்மான்னு கூப்பிட்டு என் கூட வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளிப் நான் சும்மா ஆட் பண்ணியிருக்கேன், க்யூட்டாக இருந்தது அதனால். ஆஹா ஜிங் 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 ஜிங். என்ன பண்ணிட்டு இருக்கிற அம்மா? அம்மா வந்து தச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாரு, இது அழகா இருக்கா? அழகா இருக்கா? ஆஹா, இங்க சொல்லு, இங்க சொல்லு, சூப்பர் சொல்லு, இங்க சூப்பர் சொல்லு, சூப்பர் சொல்லு, சூப்பர். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அரவுண்ட் 7-8 months தான் இருந்தான். ஸோ அவன் வந்து சூப்பர் அப்படி தான் சொல்லுவான், ஒரு விரலை எடுத்து தான் சொல்லிகிட்டு இருப்பான். ஓகே, லெட்ஸ் டைவ் இன் டு தி வீடியோ அகேன். இப்போ வந்து நாட் பண்ணிகிட்ருக்கிறேன். நாட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நாட்டை கட் பண்ணிவிட்டு B6000 சொல்லிவிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான க்ளூ இருக்குது, அந்த க்ளூ எடுத்து இந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் இந்த கிளாத் வந்து எப்பயுமே பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு ரிமூவ் ஆகி வராது. ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே செக்யூர் பண்ண மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த க்ளூ கிடைக்கல, இல்லை காஸ்ட்லியாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆல் ஃபிக்ஸ் ஃபெவிகால், ஆல் ஃபிக்ஸ் ஷூக்கெல்லாம் பேஸ்ட் பண்ணுற க்ளூ இருக்குது. ஸோ அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த க்ளூவை இது பண்ணிவிட்டு நீங்கள் ஒயிட் கிளாத் இருக்கும்ல, ஆல்ரெடி இந்த ஹூப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த கிளாத்தை எடுத்து இப்படி பின்னாடி ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு பிறகு எடுத்து இதை வந்து கட் பண்ணுங்கள். கரெக்டாக எப்படின்னா, இது வந்து ட்ரை ஆகிடுச்சு, ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணுறேன். அந்த கீச்சனோட பேஸ் சர்க்கிளை ஒட்டி கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து கட் பண்ணியாச்சு, பேக் சைடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பேக் சைடும் நீட்டாக இருக்கும். இப்போது மேலே ஒரு ஹோல் இருந்ததில்ல, அதுக்கு மேலே தானே நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணோம். ஒரு பெரிய நீடில் வச்சு அந்த ஹோலில் இப்போ இந்த கிளாத்லேயும் ஹோல் போட்டுக்கோங்க. பேக் சைட் கிளாத்தும் நம்ம க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, பாருங்கள் எவ்வளோ நீட்டாகிடுச்சுன்னு. ஸோ அங்கேயும் வந்துட்டு ஹோல் பின்னாடி வர மாதிரி போட்டுட்டு கீச்செயின் ரிங் இருக்கும்ல, இது வந்து இப்போ பீஸ் 5 rupees அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு செப்பரேட்டாக வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஏதாச்சும் உடஞ்சி போன கீச்செயின் இருக்கும்ல, அதோட அந்த கீரிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு மெட்டல் ரிங், அந்த ரிங்கில் தான் நான் இந்த கீச்செயின் ரிங்கை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு
அது நல்லா அகட்டிட்டு அதை வந்து இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு ஜுவல்லரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, கிடுக்கி மாதிரி இருக்கும், அதை வந்து வச்சு நான் இதை வந்து டைட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் கையிலேயே இதை வந்து டைட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து கீ செயின் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், கம்ப்ளீட்டட் லுக் இதுதான். ரொம்பவே க்யூட்டான கீ செயின் வந்து ரெடி. நம்ம ஹேண்ட்மேடாக ஒரு ஐட்டம் பண்ணி கிஃப்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற ஹாப்பினஸ் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது உண்மையாலும். சேம் கிளைண்ட்டுக்கு நான் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த நேம் பிளேட். இந்த நேம் பிளேட்டோட கம்ப்ளீட் டிசைனிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கீ செயினோடது ஸ்டார்ட் டு எண்ட் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக பிக்ஸ் அனுப்பிச்சி வைங்க. நான் I'll be more than happy to see your creations. இன்னும் சில மோனோகிராம்ஸ் போட்டு NM and Kன்ற மாதிரி கிச்சனில் எம்ப்ராய்டரி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த 4 கிச்சனில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.